வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு புதிய அரசு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் முதல் கட்ட பார்வையாக விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்த கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடனை சிறு குறு விவசாயிகளிடம் முழுவதுமாகவும் அதற்கு மேற்கொண்ட விவசாயிகளுக்கு 50 விழுக்காடும் தள்ளுபடி செய்வது என்கின்ற அந்த கோரிக்கை அதை கண்டுகொள்ளவே இல்லை இந்த அரசு. அதற்காக போராட்டம் 2 நாட்களுக்கு முன்னால் கூட ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடந்தது. அதை நாங்கள் நிறைவேற்றோம்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்த்தோம், வரவில்லை என்று சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது விவசாயிகளுக்கு. விவசாயிகளை வஞ்சித்து விட்டதாக நாங்கள் இந்த புள்ளியில் நாங்கள் நிற்கிறோம். அடுத்த செய்திக்கு போகலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் கடந்த சில நாட்களாக பார்த்து வரக்கூடும் அரசியல் பண்பாடு என்பது மிகவும் கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கின்றது. அதோடைய விளைவு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரீல்ஸில் போடும் பொழுது இவர்கள் அவர்களை குறிப்பிட்டு பேசுவதும், அவர்கள் இவர்களை குறிப்பிட்டு பேசுவதும், அவர்கள் குடும்பங்களை இவர்களும், இவர்கள் குடும்பங்களை அவர்களும் பேசுவது என்பது நம்மால் சகித்து கொள்ள முடியாத வகையில் இருக்கிறது. எந்த குடும்பத்தில் உள்ளவரும் பார்க்க முடியாத வகையில் இருக்கிறது. இது ஒரு நார்மலாக, இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமாக விடயமாக மாறிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஆபத்து. இது ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு செய்தி, மேலும் மேலும் தமிழ்நாட்டு காவல்துறை என்பது கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலையிலே தமிழ்நாடு ஒரு போலீஸ் ராஜ்யமாக, ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட ஆசைப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் எந்த கட்சியில் உள்ளவர்களோ அவர்கள் மாற்று கட்சியில் உள்ளவர்களை என்ன போராட்டங்கள் நடந்தாலும் கண்மூடித்தனமாக தாக்குவது என்ற நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதுவும் மிக கண்டிக்கத்தக்கது என்ற இந்த பார்வையுடன் அடுத்த செய்திக்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மாணவர்கள் மீதான காவல்துறை அடக்குமுறை குறித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேற்றிலிருந்து மாணவர்கள் மீதான காவல்துறை அடக்குமுறை குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து அறிக்கை வெளியிட வேண்டும். ராமர் கோவில் நன்கொடைகள் சூறையாடப்பட்டது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். ஆகிய இந்த முக்கியமான 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதனன்று நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்ப்பு பேரணியை வளாகத்திற்குள்ளேயே நடத்தி வருகிறார்கள். அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். பதாகைகளை ஏந்தியும் மோடி அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அங்கே அவர்கள் உள்ளுக்குள்ள ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இன்றைக்கு. இதனுடைய இன்னொரு பகுதியாக நம்ம இளைஞர்கள் அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் பல்வேறு இடங்களில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான செய்தியாக, பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பகவத்சிங் மான் அங்கே இருக்கிறார். அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. அங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த வினாத்தாள் கசிவு பற்றி, அதற்கு எதிரான நடந்த போராட்டங்கள் குறித்து, அந்த போராட்டங்கள் நடத்திய இளைஞர்கள் மீது நடைபெற்ற கண்மூடித்தனமான தாக்குதல்கள் குறித்து ஒரு கண்டன தீர்மானத்தை அந்த சட்டமன்றம், பஞ்சாப் சட்டமன்றம் நிறைவேற்றியுள்ளது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசின் கீழ் தொடர் வினாத்தாள் கசிவுகள் கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய லட்சியங்களை சிதைத்துள்ளன. இதற்கு பொறுப்பேற்பதற்கு பதிலாக அவர்கள் மீது பெல்லட்டு துப்பாக்கிகள் முதலாக கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்த அடாவடித்தனத்திற்கு கண்டன தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழக அரசும் இதுபோல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சிவில் சமூகங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு செய்தி பாருங்க, இந்த 2026 ஜூலை மாத போராட்டம்
இளைஞர்களுடைய போராட்டம், சிஜேபியினுடைய எழுச்சி. இது போராட்டம் என்று சொல்வது ஒரு சரியான வார்த்தையாக இருக்காது. இளைஞர்களினுடைய எழுச்சி, மோடி அரசை பணிய வைத்த இளைஞர்களுடைய எழுச்சி. இந்த போராட்டத்தின் போது மும்பையிலே கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை ஏற்றிச் சென்ற அந்த காவல்துறை வேன் இருக்கு பார்த்தீங்களா, அதை துணிச்சலாக ஒரு பெண் தடுத்து நிறுத்தியதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். அது ஒரு மிக வைரலான அந்த ஒரு ஃபோட்டோ. அந்த பெண்ணுடைய பெயர் ரினா அஹிர், 27 வயது, மாடல் நடிகை. இப்போ அந்த காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகியது என்பது குடிமக்கள்லாம் பாராட்டிடுறாங்க. ஒரு பெண்ணுடைய குடிமக்களினுடைய எதிர்ப்பிற்கான ஒரு உதாரணமாக அந்த பெண் இருக்கிறாள் என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை தாண்டி அந்த ஊடக உரிமையாளர் அந்த பெண்ணிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க பாருங்க. மும்பையில் காவல்துறை வேனை முன்னால் நிறுத்திய அந்த வைரல் இளம்பெண் நீங்கள் தானம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண் சொன்ன பதிலை பாருங்க. அந்த ஜென்சி பெண் இந்த காலத்திற்கே உரித்த அந்த துணிச்சலோடு அறிவார்ந்த பதில் பாருங்கள். இல்லை, மும்பையில் சட்டவிரோதமாக 20 மாணவர்களை கைது செய்து அவர்களை இல்லீகலாக முறையற்ற முறையிலே கொண்டு செல்வதற்காக இருந்த நிலையில் அந்த 20 மாணவர்களை காப்பாற்றிய பெண் நான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு ஜென்சி இளம்பெண்ணு அந்த பதில் வந்து அந்த ஊடகவியலாளருடைய கேள்விகளை எரிய விடக்கூடிய அளவிற்கு அந்த பதில் இருந்ததை நாம் இங்கு ஒரு மகிழ்ச்சியோடு நான் இங்கு சுட்டிக்காட்ட आशयப்படுகிறேன். कि एज मीडिया हमारी सबकी रिस्पॉन्सिबिलिटी होती है कि जिन बच्चों के लिए मैं खड़ी थी अब वो मेरे लिए खड़े हैं. एज ए सिटीजन हमारी भी रिस्पॉन्सिबिलिटी है कि एक दूसरे के लिए हम खड़े रहें. அதே போல இன்னொரு செய்தி பாருங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்ரீ சுபங்கர் சர்க்கார் என்கிற ஒருத்தர் பிரதமர் மோடியினுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவருடைய பாஸ்போர்ட்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அரசு ஆவணங்களுடன் கூடிய ஒரு குடியுரிமை சான்றிதழை அளிக்கணும்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டம் ஆர்டிஐ கீழில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்தார். இப்பவும் இல்லை, 2020. அது இன்றைக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. எப்படின்னு பாருங்க. இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின்படி அதாவது பிறப்பால் இந்தியாவின் குடிமகன் ஆவார், பிறப்பால குடிமகன் ஆவார். எனவே அந்த பெறக்கூடிய பதிவின் மூலம், பர்த் சர்டிஃபிகேட் மூலமாக அவர் சான்றிதழ் இருப்பதாகவும் இதற்கு மேல் எந்த சான்றிதழும் தேவையில்லை என்று ஒரு மழுப்பலான பதிலை கூறியிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு நடந்த இந்த நிகழ்வு இப்போ எப்படி வருது பாருங்க. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் விமர்சகர் குமார் தாலுக்கர் தனது ட்விட்டர் பகுதியில் இதை தேடி எடுத்துட்டார். நம்ம ஆட்கள் தான் வில்லங்களாக இருக்காங்களா, அதை போய் தேடி எடுத்துட்டு இங்கே இதை போடுறாரு. தனது எக்ஸ் பக்கத்தில் இதை போட்டு விடுறாரு பாருங்க. அதாவது ட்விட்டரில், அதாவது இந்த நாட்டில் எல்லாரும் குடியுரிமை சான்றிதழ்களை வந்து அதற்கு வந்து ஒரு குடியுரிமை பெறணும்னு சொன்னால், குடிமகனாக இருக்கணும்னா சான்றிதழ்கள், பல்வேறு சான்றிதழ்களை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை நிரூபிக்கும் சூழ்நிலையில் உள்ளது. ஆனால் நாட்டில் உயர் பதவியில் உள்ளவர்கள் பாருங்க, தேவையில்லை. மோடி உள்பட யாரும் தேவையில்லை. எந்த தரவுகளும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் மட்டுமே இருந்தாலே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை காண்பித்து விட்டு, அப்போ அவருக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், இதெல்லாம் என்னங்க இது? அப்போ அவர் நிரூபிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இன்றைக்கு அது மிகப்பெரிய வைரலாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் நான் ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். நீங்கள் தோழர்களுடைய கவனத்திற்கு, அடுத்த கட்டமாக இந்த சமூகத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் சமூக முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை நாம் ரூஸ்டர் செய்தியில் பகிர்ந்து வருகிறோம். அதுபோல எனது ஒரு தனிப்பட்ட ஒரு சேனலாக டெமோக்ராட்டிக் தமிழன் சேனலை வைத்திருக்கிறேன். அதிலும் நான் பகிர்ந்து வருகிறேன். தோழர்கள், அதிலும் நீங்கள் நம்முடைய உரிமை சார்ந்த நியாயமான
கோரிக்கைகளுக்காக, வல்லாதிக்க எதிர்ப்பு கோரிக்கைகளுக்காக விஷயங்களையும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தோழர்கள் அதற்கும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருத்துக்களை சொல்லுங்க என்பதை கேட்டுக்கொண்டு, அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அதிர்ச்சியான செய்தியை உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகிறேன். பீகார் மாநிலத்தில் பேகுசாராய் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் மனித நேயத்தையும் நீதித்துறையையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குங்க. கேட்டால் வெலவெலத்து போயிடுவீங்க. இப்படியும் இந்த நாட்டில் நடக்கிறதா? இதையும் இந்த மனிதர்கள் நடத்துகிறார்களா? என்ன செய்திருக்கிறார்கள்? ஏழ்மையான ஒரு பெண்ணாய் இருப்பது பாவம், அதிலும் ஏழ்மையான பெண். பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு அவர் ஆளாக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கார்? அவர் செஞ்ச தப்பு, நீதி கேட்டு காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார், புகார் கொடுக்க சென்றிருக்கிறார். அங்கே என்ன நடந்ததுன்னா, அவர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல அதை திருப்பி அனுப்பிட்டாங்க அந்த அம்மையாரை. அதன் பிறகுதான் அந்த கொடூரம் நடந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ, எத்தனை பேர் பாலியல் வல்லுறவு செய்தார்களோ அவர்களெல்லாம் கூடி நின்று கொண்டு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் உள்ள அந்த ஆதிக்க சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்றை கூட்டி அந்த பெண்மணியை பொதுமக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி, அனைவர் முன்னிலையிலும் எல்லா கிராம மக்களை கூட்டி காரி துப்புன அந்த எச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நக்கும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பெண்ணுக்கு நடந்த மிக கொடூரமான அவமானகரமான செயலாக நாம் பார்க்கிறோம். இது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள் நீதி பெறுவதற்கு பதிலாக மிரட்டல், பொதுவெளியில் நடந்து கொண்டிருக்கிறது, அவமானப்படுத்துதல். இது அமைப்பு சார்ந்த தோல்விகள் மட்டுமில்லை, இது ஒரு அமைப்புக்கே நடந்த தோல்வியில். இன்ஸ்டிடியூஷன், நீதித்துறை செத்து கொண்டிருக்கிறது, காவல்துறை செத்து கொண்டிருக்கிறது, மற்றும் பாராளுமன்றம். இவை எல்லாமே இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு எவ்வாறு இவை அனுமதித்து கொண்டிருக்கின்றன, அல்லது தொடர்ந்து இந்த செய்திகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன, இதை தீர்ப்பதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களிடமே இந்த செய்திகளை விட்டு இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.